Hey everyone, welcome to my channel. This is Shaheen from ArchiChef Studio. Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஸி டே இன் மை லைஃப் vlog தான். நான் இது எடுத்து கிட்டத்தட்ட 2-3 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் எடிட் பண்ணவே முடியல. இப்போ தான் என்னால் எடிட் பண்ணவே முடிஞ்சிச்சு. ரெகுலராக vlog போடவே முடியல. கொஞ்சம் டைட்டாகவே போயிட்டுருந்துச்சு ஒர்க்லாம். ஸோ இன்ஷால்லா இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்த 2 புக்ஸ் வந்திருக்கு. என்னோடய பேபிக்கு நான் வந்துட்டு 2 புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே போர்ட் புக்ஸ் தான். ஹைட் அண்ட் ஃபைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அனிமல்ஸ் புக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்கிள் புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஜங்கிள் புக் ஸ்டோரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு புரியுதோ இல்லையோ, அவள் வந்துட்டு வாசிக்க ட்ரை பண்ணுறா. வாசிக்க மீன்ஸ் அவளோட லாங்குவேஜில், நம்மளுக்கு புரியாத லாங்குவேஜில் வாசிக்க ட்ரை பண்ணுறா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வந்துட்டு இது கிடையாது, உங்களுக்கு உங்கள் பேபிக்கு எந்த கார்ட்டூன் பிடிக்குமோ, இல்லை வந்துட்டு எந்த கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். என்னோடய பேபிக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அனிமல்ஸ் புக் வாங்கியிருந்தேன். புக்ஸ் வாசிக்க அவளோட லாங்குவேஜ் டெவலப் ஆகுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவள் வந்து பேச ட்ரை பண்ணுறா. அந்த அனிமல்ஸ் கிட்ட பார்த்து அந்த அனிமல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. லைக் வந்துட்டு ஊன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஹத்தினா ரொம்ப பிடிக்கும், யானைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ யானை கிட்ட தான் மோஸ்ட்லி அவள் பேச ட்ரை பண்ணுவாள். இல்லை யானைன்னு சொல்லிகிட்டே இருப்பாள், ஹத்தின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டில் தமிழும் பேசுவாங்க, உருதுவும் பேசுவாங்க. ஸோ வந்துட்டு அவள் கலந்து தான் மாஷால்லா கற்றுக்குறா. இன்ஷால்லா நீங்களும் துவா செய்யுங்க, என்னோடய பேபி இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் நல்லா பேசணும்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ்க்காக ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு அவள் எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டு அவள் தான் டைல்ஸ் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்க்கு ஃபிஷ்லாம் போட்டிருக்க டைல்ஸ் தான் அவள் செலக்ட் பண்ணாள். தீம் டைல்ஸ் மாதிரி தான் அவள் செலக்ட் பண்ணியிருந்தாள். ஸோ மாஷால்லா செலக்ட் பண்ணுற அளவுக்கு அவள் பெருசாகிட்டா. அது திருப்பி காமிங்க, செலக்ட் பண்ணி பில் போட்டுட்ருந்தோம். ஸோ திருப்பி காமிங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அவள் கேட்டுகிட்டே இருந்தாள். எனக்கு ரொம்பவே அவரும் சரி என்ன சொல்கிறது, காமிக்கலாம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை, பேபி தானேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தார். நான் ஃபிஷ்ஷை டச் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன்னா, ஸோ அதை பார்த்துட்டு அவளும் டச் பண்ணுங்கிறா. ஆனாலும் பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விலகி போயிட்டுருந்தா. ஒன்றும் இல்லை டச் பண்ணுன்னு சொன்னோன்னா அவளும் டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதான், வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகிறப்போ இஃப்தாரி டைம் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தோம். அதுதான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். மம்மி செஞ்சு வச்சுருந்தாங்க, ஆக்சுவலாக நான் செய்யலை, மம்மி செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சப்ஸா சீட்ஸ்லாம் போட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மம்மி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது கூடவே சாக்லேட் ஃப்ளேவரும் செஞ்சுருந்தாங்க. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர். ஸோ மம்மி தான் செஞ்சுருந்தாங்க. அதுக்கு மேலே நான் வந்துட்டு சும்மா ஒரு ஸ்ட்ராபெரி சாஸ் வந்து ட்ரிசில் பண்ணி சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தேன். இது கூடவே வந்துட்டு மஷ்ரூம் பக்கோடா போடலான்னு சொல்லிட்டு பேட்டர்லாம் ஆல்ரெடி ட்ரை பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா ஸ்பைசஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு நான் ஹாட் ஆயில் போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆயில் ஹீட் பண்ணி இந்த மாதிரி போர் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு பக்கோடாவாக இருக்கட்டும் இல்லை பஜ்ஜியாக இருக்கட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஹாட் ஆயில் போர் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கிறேன். கோட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் தெளித்து இன்னும் நல்லா கோட் ஆயிடும். ஸோ கொஞ்சமாக தான் போடணும். ஒரேடியாக போட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரேடியாக அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் தான். நான் டீட்டெயில் ரெசிபி எதுவுமே போடலை, எனக்கு டைமே இல்லை. நான் வந்ததே ரொம்ப லேட் தான். ஸோ அவசரமாக நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணி போட்டேன். யூஸ்வலாக வந்துட்டு பஜ்ஜியாக இருக்கட்டும் இல்லை எதாக இருந்தாலும் முன்னாடியே செஞ்சு வச்சுருவோம். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட முன்னாடியே செஞ்சு வச்சுருவோம். பட் வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நோம்பு கஞ்சி வந்துட்டு பள்ளியிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அது கூடவே நான் வந்துட்டு பிளாக் கரண்ட் மில்க் ஷேக் தான் செஞ்சுருந்தேன். நான் சுகர் வந்துட்டு ஆல்ரெடி பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ சுகர், பிளாக் கரண்ட் பியூரே அண்ட் ஐஸ் க்யூப்ஸ், அவ்வளோதான். இது கூடவே நாங்கள் வாட்டர்மெலன் ஜூஸும் செஞ்சுருந்தோம். வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து மச்சி ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு நான் வந்துட்டு பேபிக்கும் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவள் குடிச்சிருவா. இது கூடவே நாங்கள் ப்ரெட் ஆம்லெட்டும் செஞ்சுருந்தோம். இஃப்தியாரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம். டின்னரில் வந்துட்டு நாங்கள் மெக்ரோனி செஞ்சுருந்தோம். யூஸ்வலாக கீமா போட்டு செய்வோம். பட் இன்றைக்கி வந்துட்டு காலையில் சஹருக்கு செஞ்ச மட்டனே நிறையா ரிமைனிங் இருந்துச்சு. மட்டன் பெப்பர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே நிறையா ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்துட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன்.
எவ்வளோ தான் நம்ம பார்த்து சமைச்சாலுமே சஹருக்கு வந்துட்டு எப்போவுமே மிஞ்சிரும். ஸோ அது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போன்னு கிடையாது, எப்போயாச்சும் நம்மக்கிட்ட வந்துட்டு மிஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மெக்ரோனியோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ இல்லை எது வேணால் கூட நம்ம செஞ்சுக்கலாம். மட்டன்னால நான் கீமா மெக்ரோனி நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் கிரைண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 5 மெம்பர்ஸ்க்காக பண்ணேன். ஸோ வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி, ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அது கூடவே நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே வந்துட்டு மோஸ்ட்லி 90% வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதுதான் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா. நார்மல் மிளகாய் தூள்னா நீங்கள் ஒரு 1/2 to 1 டீஸ்பூன்குள்ளே போட்டுக்கலாம். இது கூடவே நான் அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நான் வதங்கினதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மிக்சர் ஜார்லேயே வாட்டர் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ண அப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க கீமா ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நம்ம அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த கீமா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணிவிட்டு நான் வாட்டர் ஸ்டெயின் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாஸ்தா போடணுன்னா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் சாஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் எனக்கு. ஸோ வந்துட்டு நான் கம்மியாக தான் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண விடுங்க. குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி தரோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். ப்ரானா அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் நிறைய வாட்டி மிஞ்சி போயிடும். ஸோ அதுவும் இதே மெத்தடில் வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி மெக்ரோனி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.